நம்ம எங்க போறோம்னா கீரிப்பாறை போறோம். இன்னைக்கு நம்ம குளிக்க தான் போறோம். மக்களே இங்க பாருங்க மக்களே, நம்ம எங்க வந்திருக்கோம் பாருங்க. அந்த இடத்தெல்லாம் காணிக்க பாருங்க சுத்தி. டவுஸ் ரெடி பாருங்க. சுத்தி அந்த இடத்தெல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இந்த பிளேஸை பாருங்களா. லாஸ்டா எங்கேயோ வந்திருக்கோம். மக்களே, இங்கே எங்கே கொடைக்கானல் மாதிரி இருக்குது இல்லை இடம். கூலிங் அப்படி இருக்குது, வேறு லெவலில் கூலிங்காக இருக்குது. என்ன பழப்பு இது, சூப்பராக இருந்துச்சு. நேற்று நாங்கள் குளிக்க போன இடம் பேர் எனக்கு அவ்வளோவா தெரியலை. அது நம்ம லோக்கல் நாகர்கோவிலில் தான். ஆனால் இது ஒரு மாதிரி பாதை மாதிரி போய்கிட்டே இருக்குங்க பாருங்கள். அங்கே போகணும் நம்ம நடந்து. காரு இருக்குது, இருந்தாலும் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அதே அவனை வந்த துரத்தி விடு. ஜிங்கிலியா வந்தோம்னா ஏடா போட டவுசர் கிழிச்சு விட்டுருங்க போட. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சித்தப்பா செப்பலா? என்ன செப்பல்? போலங்க செருப்பு குறிப்பணும் போலங்க. அவனை கூட்டு வராத டவுசர்லாம் கிழிச்சு ஜட்டியோட அலைய விட்டுருவான் பாத்துக்க அவனை. போல இது இந்த செடி மாதிரி இருக்கு. இல்ல போல இந்த கம்பத்தா போல. கருவாய இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான். போலாங்க ஆளும்போது மூஞ்ச பாருங்க. வான்னு சொல்லிட்டு இருக்கு வாரான். மக்களே இங்கே பாருங்க மக்களே, இங்கெல்லாம் எரிஞ்சிருக்கு. இந்த காட்டு தீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காட்டு தீலாம் இங்கே வந்து இங்கே பாருங்க எல்லாம் கருது சாம்பல் எரிஞ்சிருக்குங்க பாருங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கு, மிச்சில் அங்கெல்லாம் பச்சை பசண்ட் இருக்கு. அப்படியே போவோம் கொஞ்சம் தூரம், காட்டுவாசி மாதிரி அலைவோம். இதெல்லாம் டென்ஷனில் வாரம் அழைக்கும் அளவு வச்சுட்டோம். அதனால் வேற லெவல் தான். ஃபேன்ஸ் எங்கள் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு எங்கே இருங்க சார் கூச்சமே இல்லை. கார் நிப்பாடுது. பாருங்க இடத்த பாருங்க எப்படி இருக்கு. குரங்கு குட்டி குரங்கு எங்க சைடுல பாரு. தம்பிக்கு வா, நீங்க வா. வாங்க. என் பேர் சூனா பண்ண, உங்க பேரு குட்டி குரங்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. இவன் அண்ணா ஒருத்தர் இருக்கான், அங்க ஒருத்தர் இருக்கான். அங்க அவங்க குடும்பமே இருக்குல. ஹாய் அங்க போறல. பாருங்க गाइस, குரங்க பாருங்க. அண்ணா அந்த குட்டி குரங்கு தான் எனக்கு கியூட்டா இருக்கு. அது அங்க இருக்கு மரத்துல. நாங்க பாருங்க மரத்துல இருந்து தவறுது. அங்க கிஸ்ஸ பாருங்க அங்க. இங்க கரும்பாறு பால் சங்க இருக்கு. இந்த ரோட்டோட பால் கொளுத்துறது ரைட்டா உள்ளார போ. இந்த ரோட் இருக்குல ஒரு ஜென்சன்ல கடை. ஆமா அந்த கடைக்கு மேல அது ரைட்டோ. இங்க தண்ணி இல்ல. இப்போ தண்ணி காணும், கொஞ்சம் காணும். கொஞ்சோண்டு தான் கிடக்கும். வேற நேரம் இல்ல. அங்க தண்ணி இல்லேன்னு அரே விடலையே எனக்கு சொல்லிக்க. அங்கே தண்ணி இல்லேன்னு. அங்கேயும் தண்ணி இல்லையோ? மழை உண்டுனா தான் அங்கே அருவிய மாதிரி அந்த விட போங்க. அங்கே வந்து அவங்க சொல்லவே வேணாம் இது பண்ணிக்கலாம். அதனால பார்த்து பாருங்க போக்கலாம். அப்படியா? சரி தேங்க்ஸ் பாட்டி. சரி அப்பா. பாய் பாய். எப்படியும் போக முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிட்டு, அதனால வீட்டில் 2 குடம் தண்ணி எடுத்து வைக்க சொல்லியாச்சு வீட்டில் குளிக்கிறதுக்கு. நீங்க வர நேரத்துல பார்த்து தண்ணி இல்ல, தண்ணி வேற இல்ல. நான் வேற இங்க இருங்க ஜட்டி டவுசர் அது இதுன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். நீ தான் குளிக்கிறது எடுத்து வந்தேன். குளிச்சே 10 நாள் ஆகுது. தண்ணி திறந்து விட்டா தண்ணி இருக்காது. இந்த வியூவை பாருங்களேன், கேரளா மாதிரியாங்க இருக்கான். போனேன் தண்ணி இல்லல. தண்ணி கிடக்குற தண்ணி இல்லல. அந்த வியூவை பாருங்க மக்களே. கோலம் அதான் இங்கதான் குளிக்க வந்திருக்கோம். இதான் தண்ணி உள்ள இடமா, ஆனா தண்ணி இல்ல. ஏமாந்துட்டோம். வேற என்ன செய்ய, வேற வழி இல்லாம சரி கொஞ்சம் மரத்துல ஏறினு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலான்ட்டு மரத்துக்கு மேல ஏறப்பாரு. பாருங்க விழுந்தோம்னா சட்னி தான். யார தெரியல, ஏன்னா எனக்கு கை காலெல்லாம் வலிவுது, எறும்பா இருக்கு. கைஸ் ஆனா பின்னாடி தெரிஞ்சு பாருங்க, அந்த இடத்துல தண்ணி இருக்குமா, ஆனா இப்ப தண்ணி இல்ல. வேற வழி இல்லை, இங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதான். இதுக்கு நம்ம வள்ளியூர் சைடு போனா கூட என்னல குத்துற பஞ்சமா.
அந்த வீடியோ போட்டிருப்பேன் கீழே. குத்துற மஞ்சா வேற நம்பி பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்பி கோயில் நம்பியாவோட நம்பி கோயில் எல்லா ஊரும் இருக்கு. நம்ம அஞ்சைடு போனோட குளிக்கணும். அப்போ வேற குளிக்க இடம் இல்லைன்னா நேற்று போன இடத்துக்கு திரும்ப போய் குளிக்கலாம் நினைக்கேன். அதனால நான் இன்னைக்கு இங்கெல்லாம் போகிறேன்ட்டு வீடியோ எல்லா வீடியோ அப்லோட் பண்ணி நைட்டு எங்கே போகிறோம்னா கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். கையை ஃபுல்லாக எறும்பு நான் வாரேண்ணா. நீ ஏறல. ஆமாம் இதுதான் ரப்பர் மரம் என்னண்ணே? இங்கே ரப்பர் மரம் இருக்குது. நான் கிட்ட போய் காணிக்க ஒரு மரம் கிட்ட போய் அளந்து எப்படி பால் எடுக்காங்க இருள ஆகாஷ் பாருங்க மக்களே. இதில் வந்து அந்த சிரட்டையை வெட்டி அப்படி போட்டுருவாங்க. இதுதான் இந்த பால் வரும்னு நினைக்கிறேன். ரப்பர் மரம். எனக்கு அதில் அந்த ஒவ்வொரு இன்னும் விழுந்துருக்கும் அந்த ரப்பர் மரத்தில். ஆனால் இந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்குன்னா இந்த இடத்துக்கு வரலாம். அண்ணா தெரியுது பாருங்க, அந்த இடத்துல தான் தண்ணி இருக்குமா. இன்னைக்கு தண்ணியே இல்லை. எங்கே உட்காந்துருக்கோம்னா காரு பின்னாடி டிக்கி பின்னாடி உட்காந்துருக்கோம். சர்க்கஸ் ரோட்டில் சர்க்கஸ் அக்கா சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே படுத்துட்டு போகிறோம் காரு பின்னாடி இப்படி யாரும் போய் பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரு பிரேக் அடித்தோம்னா கீழே விழுந்து கிடப்போம். வேறு லெவலில் இருக்குது இடம். தண்ணிக்காண்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அண்ணங்கிட்ட. ஆனால் லாஸ்ட் வேறு தண்ணி இருக்காதான் எனக்கு. இந்த காரு பின்னாடி போகிற இது எப்படில இருக்கும் எனக்கு. எனக்கு பயமாகவும் இருக்குது, பட் ஜாலியாக கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் பிரேக்கு போட்டால் பின்னாடி வந்து விழுந்துரும். இங்கே இருங்க. அதனால இன்னைக்கு குளிக்க போகிறது வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது கொஞ்சமாட்டி குடிக்க மாதிரி கூட இருக்காதுண்ணே. இருக்காதுண்ணா குளிக்கலாம் உட்காந்து குளிக்கிற தொடி இருக்கும் அதுதானே. இப்படி ஆகி போச்சு மக்களே. லாஸ்ட் வர எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இனிமேல் கிளைமேட்டும் போயிட்டுல மணி ஆயாச்சு. இனிமேல் எங்கே போய் குளிக்க போகிறோம் தெரியல. ரொம்ப கஷ்டம். 7 மணி அங்கே வரக்கூடாது மக்களே. கன்னியாகுமரி கடல் போனோமா குளிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டு இவன் கூட்டானு காளிகேசம் சும்மா இங்கே வந்தோம்னா குளிக்க தண்ணி இல்லை. வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டி? எங்கே போயிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு போகிறோம். தண்ணி இல்லை, ஏமாந்தாச்சு. அதனால சைடில் இந்த மரத்தை பார்த்தோமா உட்காந்தோமா சாப்பிட்டோமான்னு வீட்டை பார்த்து போய்கிட்டே இருக்க போகிறோம். இனிமேலாம் இங்கே கிடந்து ஏமாத்திட்டு நடக்க முடியாது. பேசாமல் வீட்டில் 2 குடம் தண்ணி எடுத்தோமா குளிச்சோமான்னு இல்லை. எங்கேயோ கேட்டு லாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு குளிக்க வந்தாச்சு. குளிக்க வந்திருக்கோம். அந்த அருவியில் ஒரு பைப்பில் தண்ணி விடுது. தண்ணி இருக்கா? லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக எல்லோரும் கீழே குளிக்காங்க. நாங்கள் கள்ளத்தனமாக மேலே வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் நம்ம காமிச்சிங்கன்னா எல்லோரும் பயந்துக்கு நல்லா ஆழம். உள்ளே விழுந்தோம்னா வேறு கிடைக்குமான்னு தெரியல. இங்கே இருக்கு. இங்கே வந்துட்டோம் மேலே. இங்கேருந்து தான் தண்ணி இங்கே வரும். தண்ணி யாரு நான் தமிழ வழியெல்லாம் கிடையாது. இல்லை நான் தமிழ் யாரு வந்தேன் அதை பார்த்தோம்னா சொன்னா இன்னும் இருக்கல வழி. இப்படி தான் வரணும். அப்படி மேலே வந்துட்டாங்கன்னா ஐயோ விளாகு ஐயோ சீக்கிரம். அங்கே பாருங்க சூப்பராக இருக்கும். சீக்கிரம் சொன்னோம் சரி வர முடியாது மேலே. எங்களுக்கு தெரியும். இங்கே தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவலில் இருக்கு தண்ணி. இங்கே வேற லெவலில் இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. அப்படியே நடந்து போவோம். நம்மளுக்கு இங்கே ஆழம் எப்படின்னு தெரியலை. அதனால் இதில் ஆகாஷ் கைக்கான் இல்லை இப்படி பேர்லாம் தான் நினைக்கிறேன். ஆகாஷ் இப்படியே மிதந்தே பேர் சொல்லது இதில் தண்ணி நேரு அண்ணா அண்ணா அதான் அதை சொல்லச்சியே பாருங்கள் மக்களே. இதான் இல்லை தண்ணி தான் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. தொட்டி பாலம் மாதிரி கீழே மேலேயும் சூப்பராக இருக்குது. போகிறோம். என் காலையெல்லாம் இங்கே முள்ளு குத்தி இறங்கியாச்சு. விட மாட்டேக்கான் தம்பி விடலே. இடம் இல்லையா சுத்தமாக முடியாதா புரிஞ்சு கூட. அவனை தான் எனக்கு அது அப்படியே எங்கே போய் விடுதுன்னு நினைக்க முத்திய கீழே. அவ்வளோதான் மக்களே. சுற்றி இங்கே வந்திருக்கோம். சரி நாங்கள் இதிலே குளித்து பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனால் நான் இறங்கி பார்க்கேன். அண்ணா கீழே ஒரு 2 கோமாளி 2 கோமாளி தான். அங்கே வேறு போயிருக்காவோ இடம் எங்கே கோமாளி ஆண் கோமாளி 2 கோமாளி தான். அங்கே போய் ஏமாத்து வந்திருக்காங்க. இதில் ஒரு பெருமை. நீயே ஒரு எருமை உனக்கு எதுக்கு பெருமை கேட்கல.
ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்னன்னா என் செருப்பு உள்ள விழுந்துட்டு சொல்லிட்டே இருந்தேன். இங்க இருங்க, ஒரு கால் செருப்பு இருக்கு, ஒரு கால் செருப்பு இல்லை. ஒத்த கால்லே தான் துள்ளி துள்ளி போறேன். இந்த பாசி வர வழுக்குது. இன்னைக்கு மக்களே, யாரையும் ஏமாத்திட்டு சீக்கிரட்டுன்ட்டு தனியாக போகக்கூடாது. போனதில் இப்போ என் செருப்பு அங்கே மாட்டிக்கிட்டு, அது இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னென்ன முள் கிடக்குன்னு தெரியல, ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்குது. இப்படி வந்து மாட்டோன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. செருப்பை பார்க்க தம்பி அங்கே வர ஓடுதான் என் செருப்பை. நினச்சேன் அவன் என் சித்தப்பா செருப்புன்னு ஓடி வந்தான் வச்சியா. அப்போ ஆகாசம் குளிக்க போகிறோம் மக்களே. நம்ம அந்த மேலே ஓடிச்சு அந்த டேமில் தான் குளிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி குளிக்கணுன்ட்டு. மக்களே இழுத்துட்டு போகுது. நம்ம அந்த டேமில் தான் குளிக்கும். இழுத்துட்டு போகுது. பார்க்க குளிப்பா பாருங்க. வாங்க, மிச்ச வீடுலாம் பெரும் போது அத்தனை ஜாலிட்டாவேன். இழுத்துட்டு போயிடாமடா, கொஞ்சம் தள்ளி வா. இல்ல வேண்டாம், ஆகாஷ் இழுத்துட்டு போயிருமா. ஆகாஷ் செத்துட்டான்டா, செத்துட்டான். மக்களே இழுத்துட்டு போது அந்த சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜம்முல தண்ணி சூப்பர் சூப்பர். நீங்களும் குளிக்கீங்களா? ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. உண்மையான ஒரு இடத்துல குளிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் குளிக்கும் போது இவளுக்கு ரீல்ஸ் எடுக்கணும்னு இங்கே கூட்டு வந்திருக்காங்க. இந்த பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஒத்த பைப்பில் அந்த தண்ணி சிந்தி கிடக்கு. மீன் பிடிக்கான்னா இவனு, மீன் பிடிக்கான்னா இவனு. மீன் எத்தனை மீன் பிடிச்சிருக்கே காணி. மக்களே ஃபினிஷிங்காக நம்ம குளிச்சுட்டு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு நாகர்கோயிலில் ஒரு மெயினில் ஒரு ஹோட்டல் தான் வந்தோம் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் என்ன நிற்காங்க பாருங்க. ஆகாஷ் தான் நிற்கான். சாப்பிட்டு முடிச்சாச்சு நாங்கள் திருப்தியாக. கிரில் சிக்கன் அது இதுன்ட்டு. இனிமேல் நம்ம நெக்ஸ்ட்டு விளாகில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாய் கைஸ், பாய் காய்ச்சல் ஆகாஷ், பாய் செல்.